போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து 10 நாள் தண்ணி வரல சார், அதனால வந்து தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் சாலை மறியல் பண்ண வந்துடுவோம் அப்படின்னு எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபார்மும் பண்ணலை. ஒரு நிமிஷம் நானே தமிழ்நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தண்ணியில எழுதி கொடுப்பாங்களா? உங்களுடைய கண்ட்ரோல். சாத்தூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அதிமுகவில் நிற்கக்கூடிய வேட்பாளர் அது ஒரு அதிமுக காரர் கிடையாது, ஒரு பிஜேபி காரர். ஸோ அதனை வந்து அதிமுக காரங்களும் சிந்திக்கணும். அதே மாதிரி திமுக வேட்பாளராக கடற்கரை ராஜ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க தான் இத்தனை வருடமாக 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவினர். அவர்களோட கூட்டணி கட்சியில் இருக்க கூட மதிமுக தான் ஏற்கனவே அந்த சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. ஸோ இப்போ வேட்பாளராக நிற்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இந்தியாவையும் ஆட்சி செய்யுது. அங்கே பார்த்தீங்கன்னா திமுக தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஸோ 2 பேருமே நம்ம ஆளக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி தான் இங்கே வந்து வேட்பாளராக நிற்காங்க. ஸோ 2 பேருமே இந்த மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவங்க. ஒருவர்கள் வந்து தேசிய கட்சியாக தேசிய அளவிலாக நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மாநில அளவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ 2 பேரால் அந்த சாத்தூர் தொகுதிக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? ஏதாவது நல்லது நடந்திருக்கா? இத்தனை ஆண்டுகளாக எதுவுமே நல்லது நடக்கலை. அந்த தொகுதிக்கு இன்னும் அந்த மக்கள் வந்து குடிக்கிற தண்ணிக்கு கூட, அடிப்படை தேவையான குடி தண்ணீருக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சாத்தூர் தொகுதி மக்கள் இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் திரும்பவும் அவங்களுக்கே ஓட்டு போட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ஒரு அசால்ட்டாக மாறிடும். நம்ம தான் இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை, இந்த மக்கள் நம்ம ஓட்டு போட்டுட்ருக்காங்க, இனிமேலும் அப்போ நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும். அதனால் இந்த வாட்டி தேர்தலில் கண்டிப்பாக சாத்தூர் தொகுதி மக்கள் மாற்றி ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தேவை ஒரு வேட்பாளர் கிடையாது. அந்த தொகுதியில் வந்து இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் அந்த தொகுதியில் இருக்குது. அப்போ அந்த தொகுதிக்கு தேவை ஒரு வேட்பாளர் கிடையாது, ஒரு போராளி. அதே தொகுதியில் சின்னம்மா அவர்களுடைய வேட்பாளர் இசக்கிராஜா தேவர் அவர்கள் தான் அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரே ஒரு போராளி, போராட்ட காலத்தில் நிற்கக்கூடியவர். சும்மா வந்து மக்களுக்காக பேசிட்டு போகிறவர் கிடையாது, வேட்பாளராக வந்து டாட்டா காட்டிட்டு போகிறவர் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி மிகப்பெரிய அரசியல் கட்சியோட தலைவர் அப்படிங்கிற பந்தாலாம் அவருக்கு கிடையாது. அவர் வந்து ஒரு போராளியாக மக்களுக்காக போராடி வந்து இந்த இடத்துக்கு வந்தவர், ஒரு போராளி. ஸோ அந்த தொகுதிக்கு தேவை வந்து வேட்பாளர் கிடையாது, வேற ஒரு போராளி தான் அந்த தொகுதிக்கு தேவை. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை அந்த சாத்தூர் தொகுதியில் இருக்குது, அந்த மக்களுக்கு இருக்குது அவ்வளவு பிரச்சனைகள். அன்றாடம் தேவைகளுக்கு கூட, அடிப்படை தேவைகளுக்கு கூட அந்த மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு அடிப்படை குடிநீர் தேவைக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்கள் தொழில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத தொழிலாக இருக்கிறது. இங்கே செய்யக்கூடிய அந்த பட்டாசு தொழிற்சாலை, அந்த தொழில் வந்து பல இடங்களில் இன்றைக்கி மேலை நாடுகள்லையும் சரி பல இடங்கள்லையும் அந்த தொழில் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ பாதுகாப்பாக செய்கிறாங்க. அவங்க அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அதற்கு எவ்வளோ சேஃப்டியாக அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு அங்கே அரசாங்கம் வந்து அவ்வளவு அவர்களுக்கான தேவைகளை வந்து செய்திருக்கிறாங்க, திட்டங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அணு உலையை கொண்டு வந்து நாட்டுக்கு மத்தியில் வச்சுட்டு அது வந்து வெடிக்காமல் சேஃப்டியாக பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறையும் அரசாங்கம் கொடுக்கும்போது, ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை, ஒரு பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? பாதுகாப்பாக அந்த மக்கள் வந்து தொழில் செய்ய முடியாதா? சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஆளுங்கட்சியும் சரி, நம்மளை ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்காக செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, போராடம் யாரும் வரமாட்டாங்க. அப்போ அதை கேட்கணும், போராடணும் அப்படின்னா இசக்கிராஜா தேவர் தான் களத்தில் நின்று போராடுவார். ஏன்னா இசக்கிராஜா தேவர் அவர்கள் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்காருன்னா அவர் வந்து ஏதோ செல்வ செழிப்பானவரா? இல்லை அவர் வந்து ஏற்கனவே யாரோ வந்து நடத்தி பெரிய கட்சியில் வந்து அவர் போய் உட்காந்துக்கிட்டாரா? இல்லை தேசிய அளவில் மாநில அளவில் உள்ள கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு வந்து நிற்காரா? இல்லை, உங்களுக்காக போராடி களத்தில் போராடி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். உங்கள்கிட்ட இன்றைக்கி வேட்பாளராக வந்திருக்காருன்னா களத்தில் மக்களுக்காக போராடி மக்கள் பிரச்சனைகளை பேசி அவருடைய செல்வாக்கை வளர்த்து கொண்டு அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வேட்பாளராக நிற்கார். நீங்கள் அவரை கொண்டு நாளைக்கு எவ்வளோ பெரிய ஏசி ரூமில் வச்சு எவ்வளோ பெரிய பதவி கொடுத்தாலும் அவருக்கு அதை விட அந்த களத்தில் நின்று போராடுறது தான் அவருக்கு வந்து விருப்பமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த களத்தில் நின்று போராடுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு போராளிக்கு நீங்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களியுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இசக்கிராஜா தேவர் அவர்களை பற்றி இன்றைக்கி வந்து நிறைய பேர் சமூக வலைதளங்கள் இவர் வந்து ஜாதி தலைவர், இவர் வந்து ஜாதிக்காக பேசுவார், இந்த ஜாதிக்காக போராடுவார் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டாக வைக்காங்கல்ல. நான் அதற்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். இந்த தேவர் சமுதாயத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை.
இந்த தேவர் சமுதாயத்துக்கு வந்து ஒரு தலைவராக இருந்து இந்த மக்களோட நம்பிக்கையை பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லா சமுதாயத்துக்கும் தலைவராக மாறிடலாம். அதை சொல்லுவாங்க, இந்த இடத்துலயே நீ வந்து வண்டி ஓட்டி பழகிட்டா நீ எங்கே வேணாலும் வண்டி ஓட்டி பழகலான்டா அப்படிங்கிற மாதிரி தேவர் சமுதாயத்தோட நம்பிக்கையை வந்து ஒருத்தன் பெற்றுட்டான். ஒருவர் வந்து தேவர் சமுதாயத்தோட நம்பிக்கையை ஒருவர் வந்து வாங்கிட்டாரு, தேவர் சமுதாய இளைஞர்களோட நம்பிக்கையை வந்து ஒருத்தர் பெற்றுவிட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையை ஈஸியாக வாங்கிடுவார். ஏன்னா இங்கே நம்பிக்கையை பெறுறது தான் ரொம்ப கஷ்டம். சாதாரணமாலாம் இங்கே வந்து ஈஸியாக வந்து நம்பிக்கையை வாங்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து இந்த மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக யாரையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இவர்கள் வந்து யான் கட்சி நடத்துகிறான், இவர் வந்து எதுக்கு கட்சி நடத்துகிறார், இவர் எதுக்கு அங்கே கூட்டணிக்கு போயிருக்காரு, எல்லாமே வந்து இந்த மக்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக வந்து யாரையும் வந்து தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மக்கள் வந்து கட்சி அந்த பிஎம்டி நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகளை தாண்டி இந்த பொதுத்தளம் பொதுவாக இருக்கக்கூடிய தேவர் சமுதாய இளைஞர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக வலம் வரக்கூடியவர் கே.என். இசக்கிராஜா தேவர். அப்போ இந்த மக்களுக்கு எவ்வளோ உண்மையாக அவர் போராடிப்பாருன்னு நீங்கள் சிந்திக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போராளி வந்து உங்கள் களத்தில் நிற்காரு. ஸோ மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தேவர் சமுதாயத்தை சாராதவர்களாக இருந்தாலும் சரி, தைரியமாக அந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களியுங்கள். கண்டிப்பாக ஜாதி மதம்லாம் பார்க்காம உங்கள் தொகுதிக்கு ஒரு உற்ற நண்பராக ஒரு உண்மையான உங்களுடைய ஒரு சகோதரனாக நின்று அவர் கண்டிப்பாக அந்த தொகுதிக்காக களமாடுவார். நிச்சயமாக அந்த தொகுதியில் வந்து பல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வருவதற்காக சட்டசபையில் பேசக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தலைவனாக, உங்கள் தொகுதியோட உண்மையான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து கண்டிப்பாக இருப்பார். நீங்கள் அதை விட்டுக்கிட்டு வந்து நீங்கள் திரும்பவும் மத்தியில் ஆள்ற கட்சிக்கும் மாநிலத்தில் ஆள்ற கட்சிக்குமே நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா திரும்பவும் இதே நிலைமை தான் தொடரும். அவர்களுக்கு என்ன தெரியும், அவர்கள் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டு வழக்கம் போல அவங்க கட்சி சொல்கிறத அவங்க திட்டங்களை தான் பண்ணுவாங்க. உங்களுக்காக பேச கால்வன் இல்லை. இப்போ நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாலும் சரி, பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் சரி, அவங்க கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்ய போகிறாங்க. ஆனால் இசக்கிராஜா தேவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவர் செய்வார். அது உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஜேபிக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும், டிஎம்கேக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அதை தான் இவங்க இத்தனை காலமாக செய்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, மத்தியிலையும் மாநிலத்தையும் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க இவ்வளோ நாள் செய்யாத எம்எல்ஏ ஆகி செய்ய போகிறாங்க. ஆனால் இசக்கிராஜா தேவர் அவர்கள் நீங்கள் சொல்கிறதும் செய்யக்கூடியவர், இங்கே கூப்பிட்டா வந்து நிற்கக்கூடியவர். 1க்கு 10 முறை சிந்திச்சுக்கோங்க. அந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி. நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும், நமக்கான அதிகாரம் வேணும் அப்படின்னா நம்மள ஒருத்தர் அங்க இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சமுதாயத்தில் முதலமைச்சர் ஆக்க விடாம தடுத்தது அந்த சின்னம். எந்த சின்னம்னு உங்களுக்கு தெரியும், தாமரை சின்னம். நம்ம சமுதாயத்துல முதலமைச்சரை வரவிடாம தடுத்தாங்க, சிறையை பிடிச்சு போட்டாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு வாக்குறீங்க. எல்லா சாதி மக்களும் கரெக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கான தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பணும்னு நீங்க அனுப்பி வைங்க. எந்த தவறும் வாக்குவீங்கள பண்ணிடாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டு நீங்க அதுக்காண்டி ஓட்டு போட்டாதான் உங்களை பாதுகாக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் என்னைய நேர்ந்து விட்டாங்க சமுதாயத்துல நேர்ந்து விட்டாச்சு. நான் கடைசி வரைக்கும் உங்களுக்காண்டி உழைக்க தான் போறேன். இருந்தாலும் பவர் அதிகாரம் இருந்தா மேல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி பாக்குறேன். அதனால தயவு செய்து வர 23 அன்று தென்னந்தோப்பு சின்னத்துல எல்லாரும் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுங்க.